போராடம் நட்சத்திரம் சந்திரனை போன்ற வடிவமுடைய நட்சத்திர தொகுப்பாகும். 63 நாயன்மார்களில் கடைசி நாயனார் சாக்கிய நாயனார் அவதரித்த நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்களில் தனலட்சுமி வழிபாடு செய்தால் கடன் தொல்லையை நீக்கி தன திருப்தியை தரும். ஆடை ஆபரணம் முத்து பவளம் வீடு வாகனம் வாங்க சிறந்த நாள். மேலும் காடுவழி என்ற ஊரில் உள்ள ஆகாசபுரீஸ்வரர் சென்று தரிசித்து அருள் பெறவும். பொது பலன்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே சுக்கிர திசை வருவதால் அதற்குரிய பலன்கள் தந்தைக்கு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துவார்கள். அழகு ஒப்பனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கலை ரசனையை உணர்த்தும் நீண்ட மெல்லியவர்களை பெற்றிருப்பார்கள். மேலும் கலையை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் இருக்கும். கோபத்தில் கூட அழகாக இருப்பார்கள். பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்வார்கள். எடுத்த காரியத்தை போரடியாவது முடித்து காட்டும் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஏற்ற தாழ்வு இன்றி பழகுவார்கள். உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி பேசுவார்கள். பெற்றோர்களிடம் அதிகம் அன்பு காட்டுவார்கள். அமைதியை விரும்புவார்கள். ஓவியக் கலையில் ஈடுபாடு காண்பித்தால் அந்த துறையில் புகழ் பெற்று விளங்க முடியும். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களாகவும் நேரம் கிடைத்தால் சுற்றுலா செல்ல ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். சமூக சேவை செய்ய ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில்கள் ஆகாசபுரீஸ்வரர் கோவில் திருவையாறு, பரம்நாத சுவாமி கோவில் திருவாரூர். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் வஞ்சி மரம். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் இட்லிப்பூ.